ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேஎல் ராகுல் வந்து பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு புறம் வந்து T20 வேர்ல்டு கப்பில் ராகுலுக்கு இடம் வந்து இல்லை. இந்த மாதிரி ஆடினா எந்த கேப்டன் தான் வந்து இடம் கொடுப்பாங்க? ரொம்ப படு மோசமாக ஆடி 10 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். வெறும் 9.4 ஓவர்லேயே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இப்போ வந்து 14 பாயிண்ட்ஸ் வாங்கி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மும்பை ஃபேன்ஸு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த கேமில் வந்து லக்னோ ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும். அதாவது மும்பை வந்து பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கும். அதனால் வந்து லக்னோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து கேஎல் ராகுல் வந்து ஆமை மாதிரி வந்து ஆடி பவர் பிளேயில் ஒரே ஒரு 6 மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. பவர் பிளேயில் ஒரு 28 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. இன்னொரு புறம் SRH வந்து பவர் பிளேலே வந்து முக்கால்வாசி போட்டியை வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒருவேளை லக்னோ இந்த கேமில் ஜெயிச்சிருந்தா மும்பைக்கு வந்து இன்னும், அதாவது மும்பை பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்புலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு டேபிள் படி, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா மும்பை வருவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். ஆனால் வந்து லக்னோ வந்து அதற்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. லக்னோ வந்து தோற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மும்பை பார்த்தீங்க அப்படின்னா வெளில போக வேண்டியது தான். இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து எலிமினேட் ஆகிருக்க ஒரே ஒரு டீம் வந்து மும்பை மட்டும்தான். ஏன்னா மும்பைக்கு இன்னும் 2 கேம் இருக்குது. அந்த 2ல் அவங்க ஜெயிச்சா கூட அவங்களால வந்து அதிகபட்சம் 12 பாயிண்ட்ஸ் தான் வாங்க முடியும். ஸோ லக்னோவுடைய தோல்வி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மும்பை வந்து வெளியில் அனுப்பியிருக்கு. நன்றி.